கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். அவர் பயங்கரமான காரியங்களை சறுக்கலிலோ கண்ணிலோ பிழந்திட்ட என் நிலையை சறுக்கலிலோ கண்ணிலோ பிழந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு உன்னதத்திலிருந்து ஒத்தாசையும் பரலோகத்திலிருந்து உடைய பரிசுத்த அபிஷேகத்தையும் எங்களுக்காக அனுப்பி கொடுத்த நல்லவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அன்று மேல் வீட்டிலே நிலைத்தவர், மேல் வீட்டிலே கடந்து வந்தவர், மேலானவர்களை காண செய்தவருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி ராஜா. தேவ கரத்திலே தாழ்த்துகிட்டேன் தரை மட்டுமாய் மீட்புரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் பெரிய காரியங்களை செய்யும். கடந்த வாரத்திலே பார்த்த காரியங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? கடந்த நாட்கள் ஒருவேளை நம்ம அநேகர் அறியாமல் இருந்திருக்கலாம். அது பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. மேல் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்ததை போல மேலானவர் கடந்த வாரத்திலே நிச்சயம் நம்மோடு கூட பேசி இருப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த தாகத்தோடு கூட மறுபடியும் தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம் அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள். ஒருவேளை மறுபடியும் ஸ்தேவானை உங்கள் மத்தியிலே காண்பித்து ஒருவேளை மாம்சத்துக்குரிய பார்வையும் ஆவிக்குரிய பார்வையிலும் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? விண்ணை பார்க்கின்றவன் அது ஆவிக்குரியவனா இருக்கிறபடியினால் அவன் ஒரு நாளும் மண்ணை பார்ப்பது இல்லை. ஒருவேளை மண்ணை பார்க்க விரும்புகின்றவன் அவன் ஒரு நாளும் என்னை பார்க்க போவதும் இல்லை என்பதை அறியத்தக்கதாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 6வது அதிகாரத்திலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், ஒருவேளை நமக்குள்ளே ஒரு நிறைவு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் மற்ற இடத்துல நிறைந்திருக்கிறேன் பிரதர், என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய பிரகாரம் எத்தனை நிறைவோடு கூட இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக. அல்லேலூயா. நான் நிறைய காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்துக்கணும்னு சொல்றேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இன்னும் கூட பார்த்தா 0 தான் இருக்கிறோம். இன்னும் கூட அநேக காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உலகத்துல சொல்லணும், நம்ம கற்றுக்கொள்வது எந்த அளவா? கையளவு தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் உலக அளவு கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அநேக ரகசியங்களை இங்கே வைத்திருக்கிறார். நிறைவு வருவதற்கு முன்பாகவே நான் நிறைந்து விடுகின்றேன். நிறைவு வருவதற்கு முன்பாகவே நான் நிறைந்து விட்டேன் என்று என்னை நானே பெருமை பாராட்டிக் கொள்கின்றேன். அப்படி இல்லாதபடிக்கு ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே வேறு காரியமாய் கடந்து வந்தான், ஆனால் அவன் இருதயமும் ஏக்கமும் தேவனை நோக்கி மட்டுமே இருக்கிறது. அல்லேலூயா. இங்க ஸ்தேவானை எதற்காக தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருக துவங்கின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரிக்கையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க. விதவைகள் விசாரிக்கப்பட வேண்டும், அது திட்டமாய் விசாரிக்கப்பட வேண்டும். ஒருவருக்கு மிகுதியாகவோ ஒருவருக்கு குறைவாகவோ கொடுப்பது தேவனுடைய காரியம் அல்ல. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எப்படிதான் பெற்றுக்கொள்ளணும்?
நிறைவோடு கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். நம்ம குறைவை பெற்றுக்கொண்டு நான் நிறைவேற்றேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியணும் பேசிடக்கூடாது. எத்தனை வருடங்கள் தேவ சமூகத்தில் இருந்தாலும், எத்தனை காரியங்களை கற்றுக்கொண்டாலும், எத்தனைத்தான் பெரியவன ஆன போதிலும் எனக்குள்ள குறைவுதான். எப்படி சொல்லணும்? ஆண்டவரே, நான் இன்னும் குறைவா இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நான் எவைகளை தெரிந்து கொள்கின்றேன்? எவைகளை? உலகத்தின் காரியத்தை என்னை போல தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனோ மனுஷியா அல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். கேட்டு பாருங்களேன், உங்க 1000 காரியங்கள் சொல்லுவாங்க. சில நேரத்திலலாம் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் நம்ம வீட்டில் இருப்பாங்க. அவங்க சில நேரத்தில் சில காரியங்களை கூட சொல்லுவாங்க, நம்ம செவி கொடுக்க மாட்டோம். அவங்களாம் அதை கற்று தேர்ந்து வந்திருப்பாங்க. நிறைய காரியம் அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா, நம்ம எட்டிய பண்ண கேட்டிங்கன்னா ஒரு சித்த மருத்துவத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. இங்கே எத்தனை பேருக்கு சித்த மருத்துவம் தெரியும்? இல்லை, அவருக்கு தெரியும். உண்மையாலுமே அவர் சொல்லுவார், இதை செய்யுங்கய்யா, இதை செய்யுங்கய்யான்னு. அது அவருக்கு தெரியும், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கேட்டால் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தான் போயிட்டு காட்டிலேருந்து மூலிகை எடுத்து அரிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நாமளே மிஞ்சிக்கொள்வோம். நம்மளுக்கு தெரியாது எந்த இங்கே வீட்டில் வளர்க்குற செடிகளிலே எந்த செடியை சாப்பிட்டா நம்ம உடம்பு சுகமாகன்ட்டு நம்மளுக்கு. ஆனால் அது வீட்டில் வளர்ந்து செழித்தோங்கி அது வீணா போய் கிடக்கும். அல்லேலூயா. அது குறித்து நம்ம யோசனையே பண்ண மாட்டோம், அது நம்மளுக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்து சொல்லுவான், இது எங்கள் வீட்டில் எவ்வளோ நாளாக இருக்குது, ஆனால் அதனுடைய பயன்பாடுகள் எனக்கு தெரியவே. நம் கரத்தில் வேத புத்தகம் அப்படிதான் இருக்குது. செழித்தோங்கி அது நிறைவுக்குள் வந்து விட்டது, ஆனால் அது எனக்கு இன்னும் என்ன பண்ணல, தெரியல. 66 புத்தகங்கள் இருக்கிறது. நேற்று ஒரு மனுஷன் கடைசி வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்தை பத்தி சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் இனி எந்த புத்தகத்திலும் இல்லாத தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. இது பரலோகத்தை குறித்து காண்பிக்கிறது, நரகத்தை குறித்து காண்பிக்கிறது, ஒரு மனுஷன் மேன்மை அடைவதை குறித்து காண்பிக்கிறது, ஒரு மனுஷனை தள்ளப்படுவதை குறித்து காண்பிக்கிறது, அவனுடைய செய்கைக்கு தக்கதாக பலனை சொல்லுகின்ற புத்தகமாய் இந்த புத்தகம் இருக்கிறது என்று அவர் சொல்ல கேட்கும் பொழுது ஆச்சரியமாய் இருக்கிறது. நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. அல்லேலூயா. வேல்யூ தெரியாம தான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 66 புத்தகம் இருக்கிறது. 22 அதிகாரங்களை உடைய இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் மேன்மை நிறைந்ததா இருக்கிறது. அதை குறித்ததான அறிவும் நமக்கு இல்லை. எத்தனை பேர் வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகம் படிச்சுக்கிறீங்க? நான் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது கர்த்தர் என்ன முழங்கால் படிக்கிறது தான் படிக்க வைப்பாரு. 22 அதிகாரம் தான், ஆனா அதில் உள்ள மேன்மைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இதே இடத்துல தான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், முழங்கால் படிக்கிட்டு. ஒரு நாள் மத்தியானத்தில் படிக்கிறேன், முடிக்க போறேன் அன்னைக்கு வேத புத்தகத்தை. முழங்கால் படிக்கிட்டு படித்து கொண்டு இருக்கிறேன். தேவன் அந்த ஒரு சில பகுதிகளுக்குள்ளாக நான் கடந்து சொல்லும் பொழுது என் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. நான் பார்க்குறேன், வானத்தில் யாரோ ஒரு 2 பேரை பார்க்குறேன். அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. அவங்க நிறங்கள் வேறு மாதிரி இருக்கிறது, அவங்க காரியங்கள் வேறு மாதிரி இருக்குது. நான் ஆச்சரியமா பார்க்குறேன், இவங்க என்ன இங்கே நின்று இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒருவேளை வானத்தை அந்த ஸ்கிரீன் போல திறந்து உள்ள போனாங்க, அது மறைக்கப்பட்டது. அது வானம் போல் முழுமையாய் மாறிவிட்டது. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் வாசல் என்றாரு. நான் வானத்தின் வாசலை எழுதுவதற்கு வா என்ற வார்த்தையின் சிந்தைக்கு தெரியாதபடிக்கு நான் மறந்து போனேன். நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஒருவேளை யோவான் அந்த காரியத்தை எழுதும் போது என்ன, செத்தவனை போல் ஆனாராம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, செத்தவனை போல மறக்கப்பட்டவனையும் இன்று அநேகருக்கு முன்பாக நிறுத்துகின்றவர் நம்முடைய தேவனே. செத்தவனை போல் எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறினதே. செத்தவனை போல் எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்து போன பாத்திரம் போல் என் வாழ்க்கை மாறினதே. என் காலங்களும் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன், அர்ப்பணம் செய்து விட்டேன். என் தாயும் நீரே, தகப்பனும் நீரே, என் வாழ்வில் எல்லாம் நீரே, என் வாழ்வில் என் வாழ்வில் எல்லாம் நீர். மாரநாதா, எங்கள் மாரநாதா, 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 சீக்கிரம் மாறுமையா மாரநாதா, எங்கள் மாரநாதா, மாரநாதா, சீக்கிரம் மாறுமையா மாரநாதா. அல்லேலூயா.
1000 பேர்கள் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் ஆகுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, அல்லேலூயா. எல்லாம் அழுது புலம்புறாங்க. மார்த்தால மரியாதை கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் சொந்தக்காரெல்லாம் ஆறுதல் சொல்லிருப்பாங்க, கவலைப்படாதம்மா, லாசரு போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றிச்சு. 1000 பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே உன்னை நேசித்தால் உன் நேசம் மீதாகுமா? 1000 பேர்கள் இந்த உலகமே உன்னை நேசித்தால் உன் நேசம் மீதாகுமா? உம்மை போல நேசிக்க யாருக்கு உலகில்? என் தாயும் நீரே, தகப்பன் நீரே, என் வாழ்வில் என் வாழ்வில் எல்லாம் நீர். மாறனாகா எங்கள் மாறனாகா, எங்கள் மாறனாகா, எனக்குள்ளே நிறைவு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா இன்னி வரைக்கும் நான் யார்தான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுதான். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்ச நாச்சு கத்துக்கிறேன் பிரதர். 10 படி ஏறிடுவீங்க, அல்லேலூயா. எத்தனை படி சரிக்கு வந்துடுவீங்க, மறுபடியும் அதே பழைய நிலை. ஆனால் இங்க ஸ்தேவான் எதை கற்றுக் கொடுக்க விரும்புறப்பா? நான் கொஞ்ச நாள் தான் வாழ போறேன், இந்த வாழ்க்கை குறிப்பிட்டது. ஆனா இந்த வாழ்க்கையில நான் நிறைவுள்ள ஒரு காரியத்தை செய்துவிட்டு கடந்து சொல்ல போகின்றேன். அது எல்லோருக்கும் நிறைவா மாறணும். அல்லேலூயா. அது என் குறைவை ஒரு நாள் காட்டிவிடக் கூடாது, நிறைவை காட்டணும். அப்ப நிறைவை காட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலன் என்று இவரை கண்டிப்பா சொல்லலாம். ஸ்தேவானை யார் என்று சொன்னோம்? ஒரு அப்போஸ்தலன். அவர் அங்கே அப்போஸ்தலனாய் இருக்கத்தக்கதாக அப்பொழுது 12 சீஷரும் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரிப்பு செய்வது தகுதியல்ல, ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் நிறைஞ்சிருக்கணும், ஞானமும் நிறைஞ்சிருக்கணும். எத்தனை பேர்கிட்ட சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா, அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, ஆனா ஞானம் இல்லாம என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க? சொல்ல மாட்டோம் அதெல்லாம். ஐயோ பிரதர், நீங்க வேற பிரதர். சில நேரத்தில் நம்ம வீட்டில் சொல்லுங்க, ஞானம் இல்லாம பேசுறோமா? அல்லேலூயா. நம்ம எங்க ஒப்பிட்டுருவாங்க? ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருப்பாரு. இன்னும் நான் எந்த நிறைவுக்குள்ள வரவே இல்லை, ஞானம் என்ற நிறைவுக்குள்ள நான் வரவே இல்லை. கர்த்தர் அதை மாற்ற விரும்புகின்றார். நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். உன் வார்த்தை எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். கேட்கிறவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஏச்சி போடா, உன் வார்த்தையெல்லாம் நான் எதுக்கா கேட்கணும் அப்படின்ற வார்த்தைகள் வரவே. அங்கே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக என்ன பண்ணுங்க? ஒரு சாதாரண சாப்பாடு கொடுக்கிற வேலைக்கு என்ன வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் வேணுன்றாங்க, ஞானம் வேணுன்றாங்க, நற்சாட்சி வேணும். ஏன்னா அப்பதான் அவங்க என்ன பண்ணாங்க? நல்ல சாட்சி இருந்தா தான் என்ன பண்ண முடியும். இதெல்லாம் எதுவுமே இல்லை பிரதர், நான் இந்த வேலைக்கு தகுதின்னு சொல்லிட்டு நானும் வந்தது உண்டு. ஆனா கர்த்தர் மாத்தினாரு. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி 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 மாற்றப்படும் பொழுது நான் அதற்கேற்ற வண்ணமா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லாம தான் உள்ளவர் சொல்ல. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வந்தீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டோடு தான் உள்ள வந்துட்டேன், காலி ஸ்பிரிட்டா வந்தோம். இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டா மாத்துனது யார் தான்? ஆமா, நம்ம வேறு ஆவியை உடையவர்கள். நம்ம கிட்ட எந்த ஆவி இல்ல, காலை இப்ப போல ஒரு ஆவி இல்ல. எத்தனை பேர் ஜனம் இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில நம்ம ஆவி ஜனங்களை போலவே இருக்கும். அல்லேலூயா. நம்ம வித்தியாசமா சிந்திக்க மாட்டோம், ஞானம் உள்ளவர்களா இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்று சொல்லுகின்றப்பா, வேறு ஆவியை உடையவர்களா உங்களை மாற்றத்தக்கதாகத்தான் என்ன பண்ண, உங்களை உலகத்திலிருந்து வேறு குறித்து அழைத்து கொண்டு வந்தேன்.
அப்படித்தான் ஸ்தேவானை கொண்டு வருகிறார். அவன் வர சொல்லியே ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான், நற்சாட்சி உள்ளவனாய் இருக்கிறான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படக்கூடியவனாய் இருக்கிறான். எதற்கு இங்க வந்தாரா அவரு? எதுக்கு வந்தாருமா? பந்தியில விசாரிக்கிறதுக்கு சாப்பாடுலாம் கரெக்டா போடுறாங்களா, அவங்களாம் சாப்பாடு கரெக்டா வருதா, அளவோடு வருதா, அளவு கம்மியா வருதா, குறைவு இருக்குதா, நிறைவு இருக்குதா, அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் சரி பண்ற வேலை தான் இந்த 7 வாலிபர்களுடைய வேலை. ஆனால் வந்தபோது அவர்கள் செய்த காரியம் எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு மனிதனை மட்டும்தான், நம்மளுக்கு பின்னாடி 7000 பேர் இருக்கிறாங்க என்பதை போல இங்க 7 பேருக்கு மத்தியில் ஆண்டவர் ஒரு மனுஷனை மட்டுமே எடுத்து காண்பிக்கிறார். அந்த ஸ்தேவானுடைய இருதயமும் ஏக்கமும், நான் வந்தேன், நான் சும்மா இருக்க வேண்டாம், நான் வீணாய் விருத என் நாட்களை கழிக்க வேண்டாம், கடைசி நாட்கள் வருகின்றபடியினாலே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, நிறைவுக்குள்ளாக வர வேண்டும், நான் குறைவா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் எதிரடையா என்னிடத்தில் வந்து பேசும் பொழுது அத்தனை காரியத்தை என்ன பண்ணும், வேதத்தை சார்ந்த பதிலிட வேண்டும் என்பதை கவனத்தோடு கூட யோசித்த அந்த வாலிபன் சகல காரியங்களையும் வேதத்தை கற்றுக்கொண்டான். அதனால்தான் அவனிடத்துல எதிரடையாய் வந்து பேசுகின்ற எல்லா காரியத்துக்கும் பதில் பேச முடியாதபடிக்கு இருந்தார்களாம். அல்லேலூயா. அங்கே ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களின் தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. இன்னைக்கு வசனம் எனக்குள்ள இன்னும் அடைய மாட்டேங்குது, மல்டிபிள் ஆக மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு மகன் என்ன பண்றா, திருப்பி ஒரு மகனோ ஒரு மகளோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்து, அண்ணனே உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு இந்த வேத புத்தகத்துல இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை சொல்ல நான் கேட்டேன். இப்போ உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க, வசனமா, எந்த வசனம்? சிலர் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப இறங்கி போய் ஆதி ஆமத்துல 1 அதிகாரத்தில் 1 வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம். அல்லேலூயா. சொல்லுங்களம்பா. கர்த்தர் மேல் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களை அருளச் செய்வார். பாஸ்ட் அம்மா மட்டும்தான் வசனம் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. மற்றெல்லாம் சொல்லுவேன், சங்கீதம் 23 தெரியும், 33:3 தெரியும். இதெல்லாம் வேணாம், உன் இருதயத்துக்கு பிடிச்ச ஒரு வசனம்னு ஒன்று இருக்கணும். அதையே கற்றுக்கொள்ளாம இன்னி வரைக்கும் இருக்கிறோமே நம்ம. அல்லேலூயா. எதை கற்றுக்கொள்ளணுமோ அதையே இன்னும் நான் கற்றுக்கொள்ளையே, எதை தெரிந்து கொள்ளணுமோ அதையே நான் தெரிஞ்சு கொள்ளையே. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட வாழ்க்கை எல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல வருஷமா சர்ச்சைக்கு வரும் பிரதர், இருதயத்துக்கு பிடிச்ச ஒரு வசனம் சொல்லுங்க. நோ, சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்னும் ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான். அல்லேலூயா. சரி, அவங்க உங்களுக்கு இன்னும் 2 பேர் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச வசனம் பைபிளை மூடிடணும், பைபிளை பார்த்த உடனே காப்பி பண்ணக்கூடாது. சொல்லுங்க, சொல்லுமா. ஒரு நிமிஷம் சொல்லுமா. லாஸ்ட் பாப்பா, கதவு சாத்துமா. சரி, ஃபர்ஸ்ட் பைபிளை சாத்துமா. பைபிளை சாத்தியா? சரி, அதிகாரம் சொல்லு. 3:20 நினைக்கிறியா? கரெக்ட் தானா? சொல்லுமா. சரி, கர்த்தர் என்ன லூக்கா 12:1 இல்ல, கரெக்டா சொல்லணும். 12:1 ஃபர்ஸ்ட், இப்போ 1:12. அல்லேலூயா. இல்ல, நான் தப்புன்னு சொல்ல, உங்களை நம்ம குறைகளை நிறைவாக்கணும். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கும், எனக்கு பிடிச்ச வசனத்தை நான் தேவ சமூகத்துல கேட்பேன். சொல்லுங்க அம்மா, சொல்லுங்கம்மா. சத்தமா சத்தமா. சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ எனக்கு வேதத்துல அட்டாச்சா இருக்கிற ஒரு காரியம் இருக்கணும். இப்போ ஒரு மனுஷன் கூட பழகுறீங்க, ஒரு சகோதரனோ சகோதரியை நீங்க பழக வச்சுக்கிறீங்க, அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இருக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் பிளஸ்ஸா இருக்கும். அது அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர், ரொம்ப நல்லா விசில் அடிப்பார் பிரதர், அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, அழகா பேசுவாங்க, ஏதாவது ஒன்று சம்திங் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா வேதத்துல அந்த மாதிரி அட்டாச்சு நம்ம எங்க இருக்கிறோம்? திடீர்னு நம்ம ஆட்டோல பார்ப்போம், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், சொல்லும் பார்க்கும்போது சொல்லும். பிரச்சனை வந்த உடனே ஆட்டோ, ஐயோ ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் ஆண்டவரே, என் கூடயே இருக்கிற ஆண்டவரே. தேவையான நேரத்தில் வசனத்தை ஏத்துக்காதீங்க. உன் தேவையே அது என்று எடுத்துக்கொள்.
என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில் நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கணும். நான் எரேமியா 33:3 தேவ சமூகத்தில் ஒரு நாள், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, உன் வாழ்க்கையில வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. இதான் அதனால என் வாழ்க்கையில் ஆண்டவரே இதான் வாக்குத்தத்தம். அதனால நீங்க என் மொபைலை ஓபன் பண்ணாலும் எரேமியா 33:3 மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு கூட இணையக்கூடிய ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்துல ஏதாவது ஒரு பகுதி, ஏதாவது ஒரு வசனம் உங்க வாழ்க்கையில இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வோடு கூட வாழ்வீர்களானால் நீங்க ஒவ்வொரு நாளும் நிறைவுக்குள்ள கடந்து வரீங்கன்னு அர்த்தம். ஆசையா தேடுவீங்க. ஆண்டவர் வேதத்துல ஆசையா தேடுறேன். தாவீதை கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஆசையா இருக்கிறேன், ஆலயத்துக்கு போவேன்னா எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவு வந்துச்சு. ஆலயத்துக்கு போனேன்னா நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன், வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவோம், வீட்டுல இருந்தா வில்லபிரத முழங்கால் படிக்கிட்டு 2 கைகளை வானத்துக்கு நேரா நோக்கி இல்ல தூக்கி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நேரம் ஒரு சின்ன காரியம், ஆரம்பத்துல நம்ம ஒரு சின்ன காரியத்தை நம்ம ஆராதனை போல இல்ல, ஒரு சின்ன பாடலை பாடிதான் ஆரம்பிச்சோம். நான் யோசனை பண்றேன், பரலோகத்திலே தூதர்கள் எல்லாம் எப்படி மகிமையின் மேகத்தின் மேல நின்னு மகிமை நிறைந்தவரை பாடுவார்களோ அது போல இமேஜினேஷனுக்குள்ள கர்த்தர் கூட்டிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. நம்ம அவர் கிருபை வேணும் அப்படின்னு நினைச்சு அவரோடு கூட இணையத்தக்கதாக ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாத்துலயும் இருக்கணும். இந்த மனுஷனோடு கூட இணையத்துக்கு இவர் எனக்கு உதவி பண்ணார் பிரதர், இவருக்கு கஷ்டத்துல கை கொடுத்தாரு பிரதர், கஷ்டத்துல தூக்கி விட்டார், ஓகே ரைட், இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு எல்லா விதத்திலையும் உன்னை கர்த்தர் தூக்கி விட்டாரு. எந்த இடத்துல உன்னை குறைவா வச்சாரு? ஒன்னும் இல்ல பிரதர், என்கிட்ட வெறுமையா இருந்த என்னை இன்னைக்கு உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பவர் அவரே. நன்மை ஒன்றும் இல்லாத போது என்னை தீமையானவன் என்று தள்ளாதபடிக்கு நன்மை நிறைந்தவரை கையை பிடிச்சு என் கூட வா, நான் உனக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கிறேன் என்று கற்றுக் கொடுத்தவர் அவர் அல்லவா? இன்னைக்கு அவரோடு கூட இணைக்கப்படத்தக்கதாக அல்லது நிறைவுக்குள் வரத்தக்கதாக உங்களுக்கு ஒரு காரியம் நிச்சயமா வேதத்துல இருக்கணும். அல்லேலூயா. அதை தேடணும். ஆண்டவரே எனக்குரிய வார்த்தை எது ஆண்டவரே, நான் என்ன தொடுகின்ற வார்த்தை எது ஆண்டவரே? 66 புத்தகம் இருக்குது, அநேக வசனங்கள் இருக்குது, ஆனா ஒன்னும் எனக்கு என்ன இல்ல, ஈடுபாடு இல்லை, என்னோடு கூட இணைக்கப்பட்டில்லை. அப்படி இணைக்கப்படத்தக்கதாக ஒரு காரியம் வாழ்க்கையில வருமானால் அது தேவனோடு கூட ஒண்ணு என்று இணைச்சோம். அங்க வேதம் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகர்கள் என்ன பண்ணாங்க, விசுவாசித்துக்கள் படிந்தார்கள். ஆசாரியர்கள் அவ்வளவு சீக்கிரம் விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா மோசையின் பிரமாணத்தை பேசினவங்க, மோசை குறித்து மோசையோடு கூட இணைப்புல இருக்கிறவங்க. அல்லேலூயா. அவங்க ஏசுகிட்டே போய் சொல்லுவாங்க, மோசை ஏன் தெரியுமா தள்ளுதல் சீட்டு கொடுத்தாரு? ஆண்டவர் உடனே சொல்லுவாரு, மன கடினண்டா. அல்லேலூயா. எதுக்கா? மன கடினத்து நிமித்தம் கொடுத்தாரு. சும்மாதான் மோசை கொடுக்கல தள்ளுதல் சீட்டு, ஒண்ணு வாங்கினா தள்ள சொல்லல ஆண்டவரு. எதுக்கு கொடுத்தாரு? மன கடினம், அதை குணமாக்கத்தக்கதாக தேவன் கொடுத்தார். அவங்களாம் அப்படி பிரமாணத்தை என்ன பண்ணுவாங்க பார்க்கிற ஆளுங்க, அப்படியாப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனோடு கூட இணையத்தக்கதாக கடந்து வருகிறார்கள். வேத வசனம் உனக்குள்ளே விருத்தி அடைய வேண்டும் அல்லது நிறைவடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள நிறைவாய் மாறுகின்றானோ அன்னைக்கு அவன் பார்வை பரலோகமே. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல அந்த நிறைவுக்குள்ள வரமாட்டோம். அல்லேலூயா. சரி, வேதத்திலே ரொம்ப சின்ன அதிகாரம் கேட்டா ஒன்னே நான் சொல்றேன், இயேசு கண்ணீர் விட்டார், காப்பி கொடுத்தார், பிபி ஊதினார், இதெல்லாம் கதை சொல்லுவோம். வேதத்துல நடுவு புத்தகம் எது சொல்லுங்க? இப்ப பிரிச்சு பார்ப்பான், இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி. ஏசையாவா? ஏசையா வேதத்தை முழுவதுமாய் கொண்ட ஒரு புத்தகம். 66 அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? 66 அதிகாரம் கொண்ட ஒரு புத்தகம். அல்லேலூயா. ஏசாயா ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை சார்ந்த ஒரு இணைப்பு இருக்கும். நீங்க உள்ள போய் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் அதிகாரம் ஆதியாகமத்தை சேர்ந்திருக்கும், 2வது அதிகாரம் யாத்திராகமத்தை, உபாகமம், என்னாகமம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்ந்த போல வர 66 புத்தகத்தை கொண்டதுதான் ஏசாயா. அல்லேலூயா. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்லாம் உண்டு. நீங்க அதெல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக கற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்ப நடுவில் இருக்கிற புத்தகம் எது சொல்லுங்க? சங்கீதமா? யாராது? சங்கீதம் தான். கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. எனக்கு இது தெரியாது. நீங்க கேட்கலாம், பிரதர் சங்கீதம் தானா? நீங்க போய் செக் பண்ணி பாருங்களேன். வேதத்தை நீங்க ஒண்ணும் இல்லை, மடிச்சு அப்படி திறந்து பாருங்க எது வருதுன்ட்டு. அல்லேலூயா.
ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நிறைய பெருசா போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணலாம், 66 இந்த சைடு போட்டு 6 ஆரம் என்ன பண்ணா 2 ஆறுக்கு நடுவில் போனா நீ என்ன ஆயிடுவ? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இல்லை. நீ சாதாரணமா வேதத்தை ஆண்டவர் லகுவா உன் கையில கொடுத்துக்கிறாரு. இதனுடைய மகத்துவம் தெரியாதபடினால தான் இதை எப்படி எப்படியோ வச்சு நம்ம அலையிறோம். மகத்துவம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, இதை வைக்கிற காரியமே வேறு. உன் தங்க நகையை காட்டிலும் உயர்ந்தது இதுவே. அல்லேலூயா. நீ வைரங்களை சேர்த்து வைப்பாய, அதை காட்டிலும் உயர்ந்தது இதுவே. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் அத்தனை பெருசு, உன் வாழ்வையே மாற்றிடும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, வாழ்வே நீர்தானையா என் வாழ்வே. எத்தனை பேர் சொல்லுவீங்க வாழ்வே நீர்தானையா? நம்ம நிறைவுக்குள் வந்தாதான் அவர் நம்மை வாழ வைக்கிறார்னு தெரியும். அல்லேலூயா. குறைவுக்குள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நான் போனாதான் உண்டு, நான் பண்ணாதான் உண்டு, நான் செஞ்சாதான் உண்டு. அல்லேலூயா. நிறைவு வந்துட்டுன்னு வச்சுக்க, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்னைக்கு உண்ண உணவை கொடுத்துருவார். சாலமோனை கேட்டா சொல்லுவாருப்பா, பறக்கும் பறவையை பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. அல்லேலூயா. பரமபிதா அதுக்கு என்ன பண்றாரு, உழைப்புட்டுகின்றாரு. பூக்கிற பூவெல்லாம் பாத்துக்கிறீங்களா? அதுக்கு யார் கலர் அடிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் அதுக்கு நியமித்து வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா காரியத்தை செய்வாரு. அதுக்கே செய்யறாருன்னா பக்கத்துல கைபிடிச்சு சொல்லு, உனக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நீ நினைக்கிற என் பலத்தினால் தான் பிரதர், கர்த்தர்கிட்ட கொடுத்து போற ஆண்டவரே, நான் இந்த நேரத்தை உங்ககிட்ட கொடுக்குற ஆண்டவரே, என் பலத்துக்கு மிஞ்சிய காரியத்தை செய்வேர். நீ இழந்து போயிட்ட நினைக்காத. நீ இழந்ததை திரும்ப கொடுக்கின்றவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால்தான் மோசே ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு எங்களை சரியா திருப்தி ஆக்குங்க. எல்லார்கிட்டயுமே பேச முடியாதுல, எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாதுல, ஐயோ இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு. மோசேக்கு நல்லா தெரியும், துன்பம் கண்டனா அதை சரிப்படுத்துறவர் அவர்தான். அதனால மோசே பக்தன் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. அதை லெவல் பண்ண சொல்லி யார்கிட்ட கேட்கிறாரு? அவர் போய் யார்கிட்ட கேட்டிருக்கணும், வா நான் 40 வருஷம் உள்ள இருந்தேன், ஒருத்தனை என்ன மதிக்கல, இப்ப நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், எல்லாரும் மதிக்கத்தக்கதாக செய் ஆரோன் கிட்ட சொல்ல, அல்லது உறவுக்காரர் இடத்துல சொல்ல. அவன் பேச்சு என்ன ஏக்கெல்லாம் ஆண்டவரே நீதான் ஆண்டவரே. மோசே அழகா ஒரு காரியத்தை சொல்லுவார். எடுத்து வாசிப்போம். உபாகமத்துக்கு எழுதின புத்தகத்துல. நீங்க கேட்கலாம், பிரதர் உபாகமம் மோசே எழுதினாரா? ஆமாமா, மோசே தான் எழுதினாரு. நம்மளுக்கு அதுவே தெரியாது. உபாகமத்துக்கு எழுதின புத்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, முச்செடியின் எழுந்து அருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேலும். இந்த வசனத்தை நிறைய பேர் படிக்கும் போது இதன் அர்த்தம் தெரியாது. அங்க அழகா சொல்லப்பட்ட நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும். நாடு என்ன பண்ணுமா, அதனுடைய நிறைவை கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாடு தன் நிறைவை கொடுக்கும் பொழுது தானியங்கள் பெருத்திருக்குமா? நல்லா புரிஞ்சுங்க. நாடு என்ன வந்து நிறைவை கொடுக்கும் போது மண்ணு நல்லா இருந்துச்சுன்னா அங்க எதை விதைச்சாலும் அது என்னாகும், என்ன செய்யும் சொல்லலாம். சொல்றீங்க பிரதர், மண்ணு இன்னதான் நல்லா இல்லைனாலும், நல்லா இருந்துச்சுனாலும் நீ கஷ்டம் எது ஒன்னாலும் சாதாரணமா வச்சு பாரு, அது நல்லா வளரும். மண்ணு சரியில்லாம அதுல எதை கொண்டு போய் வச்சாலும் அது வளராது. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா கேட்கிற மண்ணு சரியில்லை. அல்லேலூயா. மண்ணாகிய நீங்கள நானும் தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து வச்சு அவர் உழுது உன்னை சரிப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இங்க எதை வச்சா வளருன்ட்டு அவருக்கு தெரியும். ஏன்னா உருவாக்கினவர் யார்தான்? நாடு அது நிறைவும் அவருடையது. அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மோசே அழகா சொல்றப்பா, இந்த உலகமே கர்த்தருடைய நிறைவினால் வந்தது. அல்லேலூயா. அவர் மோசே அங்க அழகா சொல்றப்பா, நாடும் அதன் நிறைவை கொடுக்கும் அருமையான தானியங்களில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, முச்செடியில் எழுந்தருளினவர் யாரு? யாரு? எப்ப எழுந்தருளினாரு?
எப்போ யாருக்கு தரிசனம் கொடுத்தாரு? மோசேக்கு. அதனாலதான் மோசே புத்தகம்ன்ற. மோசே தன்னுடைய என்ன பண்றாரு தெரியுங்களா? யோசுவாக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. எத்தனை பேர் நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. யோசுவா தன்னுடைய புத்தகத்தை தானே தான் எழுதினாரு. ஆனா ஆவிகளை நிரப்பப்பட்டு எழுதினாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் மரணத்துக்கு முன்னாடியே அவருடைய மரணத்தை குறித்து எழுதி வச்சாரு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பைபிள் ஸ்டடிலாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆராய்ச்சியாளர்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இதெல்லாம். யோசுவா மட்டும் தன் புத்தகத்தை எழுதும் போது தானே தான் எழுதினாரு. எழுதும் போது என்ன பண்றாரு? ஆவியிலே நிரப்பப்பட்டவராய் தன்னுடைய மரண நாட்களுக்கு முன்பாகவே தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதி வைத்து விட்டு கடந்து சென்றாராம். யாரு? யோசுவா. நல்லா ஞாபகம் வச்சுனா கேட்டா கரெக்டா சொல்லணும். அல்லேலூயா. இப்போ மோசே இந்த 5 ஆகமத்தை எழுதினார். இதுக்கு பேர் பஞ்சாகமம் என்று வேதத்துல சொல்லுவாங்க. என்ன ஆகமமா? பஞ்சாகமம். ஆதி ஆகமம், அப்புறம் சத்தமா சொல்லணும், ஆதி ஆகமம், மறுபடியும் எல்லாம் கோரஸா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 ஆகமத்தை யாரு எழுதிந்து? எப்ப எழுதினாரு? தரிசனத்தை கண்ட பின்னாடிதான் எழுதினாரு. தேவன் வந்து மலை மேல கூட்டின்னு போறாரு. வா, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவர் ஓ ராஷிகரதனா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. சொல்லுமா, புரிஞ்சுங்க. இந்த உலகத்தை உண்டாக்கினது, சர்வத்தையும் சிருஷ்டித்தது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு தான் தெரியும்? உண்டாக்குனவருக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு குழந்தை உங்களுக்கு பிறகுதுன்னா இது என் குழந்தை தான் அப்படின்ட்டு நீங்க கரெக்டா சொல்றீங்க. 10 குழந்தைக்கு நடுவில் வச்சாலும் அது யார மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அது வித்தியாசமெல்லாம் இருக்காது. அப்படியே டிட்டோவா சொல்லலாம். கடந்த நாட்களில் பாஸ்டமா வந்து சொன்னாங்க, அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. அவங்க பேர் மமிதா. அவங்க சொன்னாங்களா, அமுலு உன் பையன் அப்படியே உன்ன மாதிரியே டிட்டோ காப்பி அமுலு. அவன் மூஞ்சி மூக்கி எல்லாம் எப்படிதான் இருக்குது, அப்படியே ஒன்று மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காரியங்கள் எங்க தெரிஞ்சிடும்? அழகா தெரிஞ்சிடும். அப்படியே பார்த்தா அச்சு அசலா என்ன பண்ணலாம்? அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் இதை உருவாக்கின போது அவருக்கு தெரியும், இதெல்லாம் நான் தான் உருவாக்கினேன். ஆதாமை நான் தான் உருவாக்கினேன், ஏவாளை நான் தான் உருவாக்கினேன், அவர்களுக்கு ஆடையை நான் தான் கொடுத்தேன், அதற்காக பலியை நான் தான் கொடுத்தேன், ஏதேன் தோட்டத்தை நான் தான் வைக்கினேன், சகல காரியத்தை என்ன பண்ண. அவர்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர்கள் தேவைகளை பூமியில உருவாக்கிட்டார் ஆண்டவர். அவங்க யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது? நீதிமான்களுடைய சன்னதி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிந்ததா நான் எங்கேயும் கேட்டதில்லை என்று சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றான். அல்லேலூயா. நம்ம யாரிடத்திலும் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? கையேந்தி நிக்க கூடாதுன்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. கர்த்தரை தேடுகின்றதுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லு. அல்லேலூயா. நான் என்ன பண்ணக்கூடாது பிரதர்? நான் கையேந்தி நிற்பதற்காக கர்த்தரனை தெரிந்து கொள்ள என் கரத்திலிருந்து கொடுப்பதற்காக தெரிஞ்சு கொண்டாரு. இது ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து வந்த கரம். அல்லேலூயா. இது எதற்காக தேவன் தெரிஞ்சு கொண்டாரு? மற்றவங்களை பிளஸ் பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சபிக்கிறவங்கள நான் சபிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவங்கள. அதுக்கிட்ட நம்ம எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது? நீ நல்லாவே இருக்க கூடாதுடா, நீ நாசமா போயிடுடா, நீ ரோட் அப்பெல்லாம் வேண்டாம். உன்னை சபிக்கின்றவங்களே ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நீ பிளஸ் பண்ணனா அவனுடைய கணக்கு அவன் தலையில ஆண்டவர் கேட்பாரு. நீ போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக தான் அழைச்சிருந்தனால தான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒன்னு புரிஞ்சுங்க, ஏதேன் தோட்டத்தில் 5 நதி ஓடிச்சான். அவன் எந்த சைடு போனாலும் தண்ணி குடிக்கணும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை எந்த சைடு சுத்தி வந்தாலும் தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, விலை உயர்ந்தது என்று சொல்லப்படுகின்ற சகல காரியமும் அந்த நதியின் ஓரத்துல கிடக்குமா. தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம் எல்லாம் இருந்தது. எல்லாம் யாருக்காக தான் படைக்கப்பட்டது? இன்னைக்கு அதை தேடி நான் ஓடுறேன். அது எனக்காக படைக்கப்பட்டது என்பதை நான் அறியாமல் வாழ்கின்றேன். இன்னைக்கு படைத்தவரை விட்டு படைப்புகளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். என் சிந்தனை எதுக்குமாச்சு? எனக்கு காலு கீழே போட்ட ஒரு காரியத்தை நான் விலை உயர்ந்தது என்று சொல்லி தலையில தூக்கி வச்சு நடக்கிறேன். அது எனக்கு காலு கீழே தான்.
நீங்க போய் ஆதியாகமத்தெல்லாம் வாசிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு அந்த புத்தகமே, ரொம்ப அழகு நிறைந்த புத்தகம். அப்போ மோசே கிட்ட அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருந்தா, மோசே எவ்வளவு அழகா உட்கார்ந்து அதை எழுதியிருப்பார் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறாரு. பா நான் இப்படிதான்டா களிமண்ணை எடுத்தேன், பிசைஞ்சேன், அதனால என்ன பண்ண, கிரகங்களை உருவாக்கினேன். எல்லாத்தையும் என்ன பண்ண, அங்கங்க நிக்க வச்சுட்டு சொன்னேன், ஏய் நீ இங்கே நில்லு, சூரியனே நீ இங்கே நில்லு, சந்திரனே நீ இங்கே நில்லு, நட்சத்திரங்களை நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இங்க இருக்கிற அப்படிலாம் இல்லை, பூமியை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு பெரிதான கிரகங்கள் உண்டு. எத்தனை பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யாருப்பா சயின்ஸ் ஸ்டூடெண்ட், யாருன்னா இருக்கிறீங்களா? கேட்டா நான் பிளைன் சயின்ஸ் பிரதர். சயின்ஸ்ல கூட என்ன சயின்ஸ் தான், நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது, நம்ம பாதி தான். 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ன்னு சொல்லலாம். எதுக்கு 10ஆம் கிளாஸ்ன்னு ஒரு பூரணப்படுத்தணும், நம்ம 9ஆம் கிளாஸ்ன்னு சொல்லலாம், நான் பாதி தான். ஆனா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் மிகுதி. சில நேரத்தில் வேதத்தை படிக்கும் போது இமேஜினேஷனுக்குள்ள போயிடணும். ஆண்டவர் எப்படி செஞ்சிருப்பாரு, கையால களிமண்ல பூமியை செஞ்சிருப்பாரு, நடுவுல என்ன பண்றாரு, அது கிராவிட்டியில தொங்கணும், நிக்கணும். அல்லேலூயா. பூமி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்னு சுத்தி இல்ல, அது அந்த இடத்துல தனியா சுத்தி நிக்குது. ஆண்டவர் அப்படின்னா போன கீழே வந்துடும். நம்ம நினைக்கிறோம் இந்த பூமி தான் நிலையானது பிரதர், இதுல வீடு வாங்கலாமா, வாசல் வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமா. கடந்த நாட்கள்ல 243 பேர், 43 பேர்ப்பா, அவர்கள் சொத்துக்கள் வைத்திருக்கலாம், பணம் இருந்திருக்கலாம், செழிப்பு இருந்திருக்கலாம், படிப்புக்காக கடந்து செல்லிருக்கலாம். அவங்களுடைய மரணம் என்ன என்று அவங்களுக்கு தெரியல. விலை உயர்ந்த பிளைன்ல தான் போனாங்க. நம்ம கேட்டா ஆரம்பத்துல ஆட்டோல போனா நல்லா இருக்கும், அப்புறம் கார்ல போனா நல்லா இருக்கும், அப்புறம் இப்ப அவனுக்கு பிளைன்ல போறதுக்கு பயமாகுது. ஐயோ எந்த பிளைன், எதுல போய். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம போவோம், ஆனா அது எந்த விபத்தும் இல்லாத ஒரு பயணமா இருக்கும். இந்த வாழ்க்கை பயணத்தை முடிச்சிட்டு அழகா போய் சேரும். அங்க மோசே கிட்ட தேவன் இறங்கி வராரு. மோசே பாரு, சீனாய் மலையினிலே இறங்கி. இல்ல நான் கொஞ்சம் இப்படி கேட்கிறேன்னு, நீங்க எங்கெங்கே சிந்திக்கிறீங்க, உங்க சிந்தனை வெளியே விடுறீங்க, அப்ப கர்த்தர் உங்களுக்கு பார்க்க முடியாது. நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு, மோசையை போல நீ அந்த சீனாய் மலையில நிக்கிற. அல்லேலூயா. மோசையை போல நிக்கிற, உன் முன்னாடி ஆண்டவருடைய மகிமையோடு கூட அவர் இறங்கி வராரு. அந்த பிரசன்ஸ்குள்ள போ. நீ அந்த இடத்துல சீனாய் மலையில நீ இருந்து உனக்கு முன்னாடி ஆண்டவர் இறங்கி வர போறாரு. நீ பார்த்தனா உன் இருதயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, உன் ஆவி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, உனக்குள்ள நீ செத்தவனை போல மாறி போயிடுவ. மொத்த அழகா சொல்ல, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவனே. தூரம் நின்று பாக்குறாங்க, மோசே மட்டும் கிட்ட பாக்குறாரு. கூட ஜோஷுவா இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, மோசே மட்டும் பாக்குறாரு, ஆனா ஜோஷுவா ஒரு எல்லையை தாண்டி இருக்கிறாரு. அங்க மோசே பாக்குறாரு, தேவனுடைய பிரசன்ன கிட்ட வர 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 வர, ஐயோ ஆண்டவரே, உலகத்தை உண்டாக்கினவர் நீரோ, சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நீரோ, இந்த மனிதனை பார்க்கத்தக்கதாக இறங்கி வந்தீரே. இமேஜினேஷனுக்குள்ள போ. நம்ம வாழ்க்கையில அங்க போகாதனால தாங்க இன்னைக்கு பைபிள் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எடுத்தா தூக்கம் வருது பிரதர். நீ படிக்கும் போது எப்படி படிங்க, ஒருவேளை ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போது அந்த ஏதேன் தோட்டம்லாம் சுத்தி பார்க்க உன்னை ஆண்டவர் கை பிடிச்சு கூட்டின்னு போயிட்டு, வா ஏதோன்னு பாரு, பைசோன்னு ஒரு நதி வருது, ஐபிராத்துன்னு ஒரு நதி வருது, இதெல்லாம் பாருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த நதி அண்டியெல்லாம் கொண்டு போய் தண்ணி வெள்ளை வெளியேர்னு போச்சுன்னா, அங்க சூழ்நிலைகள் வேறு விதமா இருந்துச்சுன்னா, நிழலா இருக்குது, அழகா தண்ணி இருக்குது, அதனுடைய தடங்கள் கீழே இருக்கிற பொருட்கள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுதுன்னா, அந்த காரியமே எனக்கு என்ன பண்றது தெரியுங்களா, இன்னும் மனமகிழ்ச்சி கொடுத்து, இன்னும் உள்ள என்ன இருக்கு, இன்னும் என்னென்ன காரியத்தை தேவன் வச்சிருக்காரு, எத்தனை அழகாய் தேவன் படைத்திருக்கிறார் என்பதை தேடத்தக்கதாக என் இருதயம் வேதத்துக்குள்ளே நுழைந்து விடையா. நான் அப்படி படிக்கிறது இல்ல, எடுத்த தூக்கம் வருது பிரதர். உணர்வுள்ளவனாய் உள்ளே போப்படி, சம்பவத்துக்குள்ள நீ போ, ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சுக்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போது நானும் உள்ள வந்து பாக்குறேன். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துடைய அழகு எப்படி இருக்கும், அங்க செழிப்பு எப்படி இருக்கும், சகல வித மரங்களையும் உண்டாக்கினவர், கனி விருட்சங்களை உண்டாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். எல்லா விருட்சங்கிட்டே மாம்பழமே, கொய்யா பழமே, ஆப்பிள் எல்லாம் நீ யாருக்குதான்,
நான் உண்டாக்க போகின்ற மனுஷனுக்காக மனுஷிக்காகத்தான் நீ படைக்கப்பட்டு இருக்கிறாயின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ற, எல்லாம் பூத்து குலுங்கி எல்லாம் செழித்து அழகா வளர்ந்து காத்து கொண்டு இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நம்மளை புசிக்கத்தக்கதாக ஒரு மனுஷி வர போறாங்க. ஆண்டவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு பயன்படுத்துவதற்காக அதை படைக்கல, நீயும் நானும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் படைத்தார். இன்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு கண்டதெல்லாம் தேடுறோம். கர்த்தரை தேடத்தக்கதாக இருதயம் இல்லை. என்ன உண்டாக்கினவரு, எனக்காக சகலத்தையும் சிருஷ்டித்தவரு, இன்னும் 1 மணி நேரம் தேடக்கூடாதபடிக்கு நான் எதையா தேடிக்கொண்டு இருக்கிறேன். உணர்வுல நான் உள்ள போய் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். நான் சில நேரத்துல என்ன மறந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, மணிக்கணக்காக உட்காந்துக்கிற, என்னதான் பண்றேன்னு தெரியல. நான் இமேஜினேஷனுக்குள்ள போயிட்டு எனக்கு தெரியாது, நான் என்ன மறந்துடுவேன். மணிக்கணக்கில் உட்காந்து இருப்பேன். உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்ப்பேன், ஆண்டவர் என்ன இருக்குது ஆண்டவர். அப்படி போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வேத புத்தகம் திரும்ப திரும்ப படிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் உனக்குள்ள வந்துடும். சும்மா இருக்கும்போது என்ன பண்றீங்க, எதையே கேட்கிறோமையா போன்ல பைபிள் ரெக்கார்டிங் போட்டு காதுல ஓடிட்டே இருக்கட்டுமே. ஆண்டவர் படைப்புகளை கேட்டுக்கிட்டே இரு. அது உன் வாழ்க்கையில உன் ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சில நேரத்தில் உன்னிடத்துல அந்த சத்தத்தின் மூலியமா பேசுறார், பாத்தியா இதற்காகத்தான் இதை செஞ்சேன், இதற்காக இதனால உருவாக்குனேன். மோசே எங்கேயாவது என்ன பண்ணும், நான் தான் இது என்ன கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த காரியத்தை வருவதற்கு இந்த மனுஷனை, இந்த ஒண்ணும் இல்லாத இந்த அற்பமா நினைக்கப்பட்டவனை பயன்படுத்தி கொண்டார் என்பதை அடையாளப்படுத்தத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்யறாரு. அழகா எழுதும் போது அவர் தன்னுடைய வார்த்தையினால் சொல்றாரு, அப்பா நாடும் அது நிறைவை கொடுக்கும் அருமையான தானியங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியிலே எழுந்த அருளினவரின் தயையை யோசேப்பின் சிரசின் மேலே தன் சகோதரர்களும் விசேஷித்த உச்சிதங்களின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. ஒரு எழுதி வைக்கிறாரு, யோசேப்பு தலையில அபிஷேகம் வந்துச்சுல, அவங்க குடும்பத்திலேயே அவனை மட்டும் தனியா தெரிஞ்சு கொண்டார்ல, அதை எழுதும் போது சொல்றாருப்பா, இதை யாருதமா எழுதி வச்சது, முச்செடியிலே கண்டேன் தெரியுமா நானு, அடியேன்னு எழுதத்தக்கதாக கிருபை பாராட்டினாரு. அதை ஜனங்க மறக்க கூடாதுன்னு நினைச்சு எனக்கு இந்த சிந்தையை கொடுத்து எழுதுமா, முச்செடியில நீ என்ன பார்த்தல, அப்ப நான் உங்ககிட்ட பேசினல, அதை எழுதி ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த புத்தகத்தை யார் எழுதினது என்று. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில தேவனை தேட 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 ஆண்டவர் எங்கேயாவது ஒண்ணு அடையாளப்படுத்திடுவாரு, ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணு நினைவு கூறி வச்சிருவாரு. நான் இங்க சொல்லுவேன், மெர்சியம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோடு கூட வாலிப மக ஒருத்தி, வாலிப மகன் தான் சொல்லணும். அவங்கள ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. நீங்க பேசினா இருப்போம், 10 பேருக்கு ட்ராக் சுத்துருவாங்க. போயிட்டு வந்து வர சொல்ல அழகா ஒரு வார்த்தை சொல்ல, மக மேல இருக்கிற மகன் வாங்க. எங்களுக்கு முன்னாடி நாங்களாம் 2:30 மணிக்கு தான் கிளம்புவோம். 2:20 வந்து ரொம்ப அழகா பாருங்க, அவங்க ஆலயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொல்லி செம்ம மேக்கப்ல வருவாங்க. ரொம்ப அழகா பவுடர் போட்டு அழகா தலையெல்லாம் மாதிரி எண்ணெய் வச்சு ரொம்ப அழகா வருவாங்க பார்க்கறதுக்கு. ஒரு பேக் ஒன்று மாட்டிப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போனா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்க பேக் ஒன்று அழகா எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வேத புத்தகம் எல்லாத்தையும் வச்சு அழகா வருவாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. என்ன ஆண்டவர் இப்படி ஒரு ஏஞ்சல் எங்களுக்கு கொடுத்துக்கிறீங்களா, ஆக்டிவா பார்க்கணும், ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரனுடைய தாய் தான், நான் அவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்க. ஓடி 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 காரியத்தை செய்வாங்க. நான் சில நேரத்தில் அந்த குரூப் போட்டோ எடுத்து பார்க்கும்போது பார்க்குறேன், இந்த ஏஞ்சல் ஒருவேளை அங்கே போயிட்டு என்ன பண்ணு, தேவனுக்காக பணி செய்ய கடந்து சென்று விட்டது. நாங்கள் வருவோம் என்ற நிச்சயத்தில் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் போவோம், அந்த ஏஞ்சலை பார்ப்போம், அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. வாப்பிள்ள நல்லா இருக்கிறியா மகனே, உனக்காக தான் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி எங்களோடு கூட பணி செய்த ஒரு தேவதையை தேவன் அங்கே எடுத்துக்கொண்டார். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அன்பு ஏசப்பா மேல. நான் பார்ப்போம், ரோட்ல பார்ப்பேன், வீட்டுல பிரச்சனை நடந்தது, நடு ரோட்ல உட்காந்து வேதத்தை உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. பின்னாடி பார்ப்பேன், நீங்க போனீங்கன்னா பாருங்க, தின்ன மாதிரி போட்டிருப்பாங்க. மரத்துக்கு கீழே மத்தியான வேலையில வச்சு பைபிளை படிச்சுட்டு இருப்பாங்க. அவர் மேல இருக்கிற ஆசையும் அன்பும் அவர்களை என்ன பண்ண வச்சிச்சு, அவரை எப்படியாவது பார்க்கணும், தேடணும். கொஞ்ச நாள் தான் எங்க கூட பயணம் செஞ்சாங்க. ஆனா அந்த கொஞ்ச நாள் எங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த 6ஆம் மாசத்துல கரெக்டா வந்துடுவாங்க அவங்களுக்கு பர்த்டே. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நாங்களாம் சின்னவங்க தான், ஆனா அவங்களுடைய பார்வை எங்களை மகிமையா பார்க்கும். ஏன்னா கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, வேதத்துல ஆண்டவர் அழகா தேடுங்க. நீ தேட 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 வாழ்க்கை மாறுவதை நீ பார்க்கலாம். இந்த வசனத்தை எத்தனை பேர் எத்தனை முறை படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. கொடுக்கும்போது பாரு,
மோசே இந்த புத்தகத்தை எழுதினான் என்பதற்கு சாட்சியாக ஒரு காரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாடும் அதன் நிறைவையும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக முட்செடியிலே எழுந்தருளினவரின் தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் அவன் சகோதரர்களும் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பை குறித்து யார் சாட்சி கொடுத்துட்டு போறது? மோசே சாட்சி கொடுத்துட்டு போறாரு. பா இல்ல அவர் மட்டும் சொல்லன்னு வச்சுங்களேன், அவர் மட்டும் யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லன்னு வச்சுங்களேன், எத்தனை பேருக்கு யோசேப்பை பத்தி தெரியும்? நம்ம சொல்லுவோம்ல, ஒரு எகிப்துக்கு கொண்டு போனாங்க, போர்த்திமான் வீட்டுல வித்தாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. இதெல்லாம் யாருதுமா உனக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது? ஒரே ஒரு முச்செடிக்கு முன்னாடி நின்று தேவனை பார்த்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் எழுதி வைக்கலன்னு வச்சுக்க, இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த 5 ஆதி ஆகமோ, அப்புறம் சொல்ல மாட்டேன்றீங்களா? ஆதி ஆகமோ இதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஏதேன் தோட்டம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, ஆதாம் ஏவாள் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆரம்பமே இல்லாத ஒரு புத்தகமா இந்த புத்தகம் மாறி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மோசேயை கொண்டு அழகா இதை உருவாக்கிட்டாரு. இந்த 66 புத்தகத்துக்குள்ள அத்தனை ரகசியங்கள் நான் சொல்றது சும்மா ஒரு 1% கம்மியா தான் இருக்கும். அப்போ உள்ள எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்களேன். இன்னும் 100 மடங்கு தேடினீங்கன்னா அந்த பூமியே மறந்துடுவீங்க. இது எனக்கு சொந்தமே இல்லையா, நான் இந்த ஊரு காரணம் இல்லை, அல்லேலூயா, அப்படி மறந்து போகத்தக்கதாக நம்ம வாழ்க்கையே மாறிடும். சரி, இப்போ நிறைவு ஓகே. நிறைவு வந்து வேதத்துல எப்போ ஒரு மனுஷனுக்கு குறைவு வருது தெரியுங்களா? எப்போ ஒருத்தர் சொல்லுங்க, நகோமி சொல்றாங்க, கேட்போமா? எடுத்து வாசிப்போம். ரூத்துக்கு எழுதின நிருபம். வயதிலே எல்லாவற்றையும் அனுபவித்த, சகல காரியத்தையும் தெரிந்து கொண்ட ஒரு மகள் சொல்லுவதை கொஞ்சம் கேட்போம். ரூத்துக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்துல 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஹல்லேலூயா. எப்படி போனாங்களா? நிறைவுள்ளவளா எங்க போனாங்கன்னா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நான் நிறைவா தான் பிரதர் இருக்கிறேன், ஆனா வெளியே போனேன்னு வச்சுங்களேன், ஹல்லேலூயா, அந்தமா அழகா அங்க சொல்லுவாங்க என்னன்ட்டு, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரோ என்னை வெறுமையா. அப்ப கர்த்தர் நிறைவையும் கொடுப்பாரு, ஹல்லேலூயா, வெறுமையும் ஆக்கிடுவாரு. கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் நிறைவா இருக்கலாம். கர்த்தர் என்னை விட்டு போனார்னாலோ, கர்த்தரை விட்டு நான் போனாலோ, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளை விட்டு போறது பெரிய ஒரு அபாக்கியம் சொல்லலாம். நம்ம கொஞ்சம் கர்த்தரை விட்டு தள்ளி போனா என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்தலாமா? அதே அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது எந்த ஊருமா? யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் மானவர் வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் மானவர் வெற்றி சிறந்தாரே. இனி அழவேண்டாம், இனி அழவேண்டாம், இனி அழவேண்டாம், அழவேண்டாம், இனி அழவேண்டாம், அழவேண்டாம், இனி அழவேண்டாம், அழவேண்டாம். உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கிற ஊர் எந்த ஊர் தான்? யூதாவில் உள்ள பெத்லகேம்ல யார் பிறந்தது? இயேசுவானவர் பிறந்தார். உலகத்தின் ரட்சகர் பிறந்தாரு. அந்த ஊர்ல இருக்கிற நகோமிக்கு என்ன வந்துச்சு? இப்போ உள்ள பஞ்சம் வந்துச்சு. முன்னாடி ஒரு பஞ்சம் வந்தது, ஈசாக்கு நாள்ல ஒரு பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்துக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணல, வேறு பட்டணத்துல வேறு ஊர்ல எங்கெங்கே இருந்தாங்க. கடந்து போகும்போது கர்த்தர் சொல்றாருமா, இங்கே இரு, நீ எங்கே போத அப்படி சொல்லும்போது, ஆண்டவரே சரி ஆண்டவர் நான் இருக்கிறேன். ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கும். அதனால்தான் 100 மடங்கு 100 மடங்கு 100. எத்தனை நம்ம என்ன பண்ணுவோம்? 1 2 எல்லாம் நம்ம வாயில வராது.
எத்தனை தான் 100. அல்லேலூயா. 100 மடங்கு அவரை ஆசீர்வதித்தாரே. நம்மளும் 100 மடங்கு அவரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக பஞ்ச காலத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாரு? அங்கே இருந்தாரு. நம்ம இருப்போமா? சொல்லுங்க, இருப்போமா? எனக்கு கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா பறந்துருவேன். அல்லேலூயா. அங்க துக்கம், போராட்டம், மண்ணு வெடிப்புட்டுருச்சு, தண்ணி இல்லை, அதுல விவசாயம் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இங்கே இரு. அந்த ஆண்டுல அவன் என்ன பண்ணா 100 மடங்கு பலனை அங்க பெற்றுக்கொண்டானா. அப்போ அந்த ஆண்டு மட்டும் அவன் எங்க தான் இருந்திருக்கணும்? அங்கே தான் இருந்திருக்கணும். ஆடு மாடு தீவனை யாரு கொடுத்துருப்பா? கர்த்தர் கொடுப்பாரு. நான் ஏன் யோசனை பண்ணோம்? என்னை இருக்க சொன்னது அவர் தானே, என்னை பார்த்துக்கிறது அவர் தானே, எனக்கு எல்லாம் காரியத்தை அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். மோசையை போய் கேட்டு பாருங்க. மோசை சொல்றாரு, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா அவரு கரெக்டா என்ன பண்றாரு? அந்த கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு, பண்ணுவாரு. ஆனா காத்திருக்கணும். அல்லேலூயா. 25 வருஷம் காத்திருந்தாரு. நல்ல ஈசாக்கை யாரு பார்த்தது? ஆபிரகாம் பார்த்தாரு இல்லைங்களா? அது போல நம்ம காத்திருக்கணும். அங்க காத்திருந்தாரு. ஆண்டு முழுவதும் காத்திருந்தார். கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு விதை தண்ணி காணும்பா, படி பெய்ய மாட்டேன் பை, நீ விதடா, ஊற்று தண்ணீரை பெருகி வர செய்வேன். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு விதைக்கும் போது, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவன் நதியே, நீ பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியோ என் தேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் தேச கர்த்தரே, ஆவியின் என்னை நடத்தும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். அவரு ஈசாக்கு என்ன பண்ணிருப்பாரு? அப்படியே பாட்டு பாடிக்கினே, ஊற்று தண்ணீர் கர்த்தர் மேல இருந்து இல்ல கீழே வந்து ஆசீர்வதிப்பாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்றாரு, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, உன் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீர்னால் நிரப்பப்படும். கர்த்தரை நம்பினா நடக்கண்டா. அல்லேலூயா. ஆனா நம்பாத வரைக்கும் மழை பெஞ்சாலும் ரொம்ப மாட்டேன் பிரதர். நான் இரவும் உழைக்கிறேன், பகல்லையும், ஆனா வீட்டுக்குள்ள என்ன வர மாட்டேன். அல்லேலூயா. நான் 3 நேரம் வேலைக்கு வந்துட்டேன், 3 நேரம் ஊழியத்துக்காக வந்துட்டேன். கடந்து ஆண்டவரை நீ பார்த்து ஆண்டவர். அன்னைக்கு உழைக்கும் போது என் வீட்டுல குறைவு, இன்னைக்கு கர்த்தர் நிறைவா நடத்துறாரு. அதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உழைச்சாதான் காணிக்க இங்க வந்து கொடுத்து அனுப்புறாரு எனக்கு கர்த்தர். நீ போடு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு மேடம் நான் வச்சுக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கும் சேர்த்து காணிக்க கொடுத்து அனுப்புறேன். அவங்க கருத்துல கர்த்தர் செய்வாரு. நான் காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் வாய்க்காலெல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படுகிறதை காண்கின்றேன். எனக்கு தெரியணும், என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசுவானவரை விட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, உனக்கு எதிரடையா வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எல்லாம் வரும். இயற்கையும் உனக்கு எதிராக விரோதமா நிற்கும். நீ உடனே பயந்து நடுங்க, ஐயோ இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நில்லு. இந்த இடத்துல நில்லுன்னா என்ன பண்ணும்? ஏனோக்கு நடந்தாராம். ஆங்கில வேதாகமத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடந்தாராம். அல்லேலூயா. நீங்க நடந்தாரு, அவரு கூட கைப்பிச்சு நடிக்கல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்தாராம். ஏனோக்கு நடந்தாருன்னு சொல்லிட்டு அழகா வேதத்துல போடப்பட்டிருக்கோம். நம்ம தப்பா படிச்சிட்டோம். ஓஹோ, அவர் கையை பிடிச்சு நடந்தாரு, சத்தத்தை கேட்டு நடந்தாரு. எத்தனை வருஷம் அவரோடு கூட சஞ்சரிச்சாருன்னு வேதம் சொல்லுது? எத்தனை தெரியாது? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் தெரியல பிரதர். எங்க பிரதர்? பைபிளே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. நீங்க ஏனோக்குன்றீங்க, அவருன்றீங்க, இவருன்றீங்க, 66 புத்தகம்ன்றீங்க, அதுல 22 அதிகாரம்ன்றீங்க, நடு புத்தகம் எதுன்னு எங்களை கேட்குறீங்க. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். உங்களை காட்டிலும் படிப்புல கம்மி. பக்கத்துல கை வச்சு சொல்லு, அவரு ஒன்னுத்துக்கும் இல்லை டம்மி. அல்லேலூயா. ஆமா, நீங்களாம் இப்போ சில வாலி பசங்க இங்க பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல டிகிரி எடுத்துருவீங்க. அல்லேலூயா. ஆனா நாங்களாம் என்ன பண்ணுங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் கற்றுக் கொடுக்க காரியம் மிகுதியா இருக்கும். நம்ம கற்றுக்கொள்வதெல்லாம் சும்மா தான், கையளவு தான். உலக அளவு கர்த்தர் மட்டும் தான் கற்றுக் கொடுக்க முடியும். நல்லா புரிந்து கொள்வோம். தேவனுக்கு பிரியமானது எது என்பதை தேடி பாருங்களேன். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. வேதத்தை படிக்கும் போது அதுக்குள்ளே அநேக காரியங்கள் ஒளிந்திருப்பது. இங்க நகோமி தேவன் பிறந்த ஊரிலே இருக்கிறார்கள். ஆனா இருந்தவங்க அங்க பஞ்சம் வந்தோடனே என்ன ஆச்சு? படுக்கை ராத்திரியோட ராத்திரியா கட்டிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? எங்க போயிடலாம்? மோவாப்புக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம நிறைய பேருக்கு தெரியாத சில ரகசியத்தை வேதத்தின் அடிப்படையில கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கணும். நேரம் இருக்குது, அதனால கொஞ்ச நேரம் கத்து கொடுத்துறேன். ஒருவேளை நம்மளுக்கு தெரியணும்,
பெத்லகேம் ஊர்ல இருந்து மோவாப்புக்கு போனா என்ன நடக்குன்னு தெரியணும் இல்லையா? அல்லேலூயா. பெத்லகேமில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ பெத்லகேமிலே இரு. பெத்லகேம் உன்னை ஆசீர்வதிக்கும். பெத்லகேம் உன்னை உயர்த்தும். பெத்லகேமிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்து விடும். அல்லேலூயா. அங்க நிறைய பேர் பெத்லகேம் போறாங்க. பெத்லகேம் ஊரினிலே மாட்டுத் தொழுவத்திலே நம் இயேசு பிறந்தாரே, 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 நம் இயேசு பிறந்தாரே, நம்மை மாற்றிடவே. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஊர்ல இருந்து யார் வந்தது? நொகோமி அம்மா கிளம்பி வந்துடுச்சு. இப்ப பேக்கெல்லாம் எடுத்துக்கிச்சு. வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்திலே நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள எந்த ஊர் பாருங்க, நம்மளாம் அந்த ஊரை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது பிரதர். ஒரு நாள்னாச்சு சாவுறதுக்குள்ள எங்க போயிடணும், போயிட்டு அங்க இயேசு பிறந்ததை பார்த்தணும், அவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தணும், அவரை எங்க புதைச்சா புதைக்கல. அல்லேலூயா. அவர் போயிட்டாரு. அவர் கல்லறையில மூடி வச்சிருந்தாங்க. கல்லறைகள்லாம் தூக்கி போட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? யாரடா மூடி வைக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க நம்ம வாழ்க்கை. ஆனா அந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு எது தெரியல, இந்த ராஜாவை தேடி உலகமே வரப்போகுது. இதே ஊர்ல பிறந்தா நான் என்ன பண்ணக்கூடாது? விசுவாசம் இல்லாம இருக்கக்கூடாது. ஒருவேளை கர்த்தருக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையாகிய நீ, உனக்கு விசுவாசம் இல்லை, உன்னை பார்க்கிற புறஜாதிக்கு எப்படி விசுவாசம் இருக்கும்? அல்லேலூயா. நீ சொல்ல வர, என் தேவன் நல்லவர், என்னை நடத்துவார். என் கரத்தை இன்னி வரைக்கும் பிடிச்சுனுக்கிறாரு. தாயின் கர்ப்பத்துல என்னை கைவிடல. அன்னைக்கு அம்மா வயிற்றுக்குள்ள கைவிட்டு என் கையை பிடிச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சுனுக்கிறாரு. அன்னைக்கு விட்டு இருந்தாருன்னா கரைஞ்சே போயிட்டு இருப்பேன், இல்ல காணாமலே போயிட்டு இருப்பேன். பக்தன் அழகா சொல்றான், நான் என்ன மாம்ச பிண்டம். யாரு நானு? எனக்கு இதெல்லாம் தெரியாது பிரதர். எனக்கு பிண்டம் வைக்கிறதுலாம் தெரியும். எங்க வைப்பாங்க சொல்லுங்க? செத்துட்டா வைப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? சோத்துல உருண்டை பிடிச்சி. அல்லேலூயா. இல்ல, ஆனா பக்தன் இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளத்தக்கதாக, உங்களுக்கு வார்த்தை யாரு? சீக்கன் பால்னு ஒருத்தர் வந்தாரு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல? சீக்கன் பால்கு ஒரு பேரு, மத்திமேயு சீக்கன் பால்கு. அவர் தான் வேதத்தை ஃபர்ஸ்ட் தமிழ்ல எழுதுறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் தெரியும்லப்பா? தெரியும். தெரியாது? சீக்கன் பால்கு அவர் தான் வந்து என்ன பண்றது, தமிழ்ல ஒரு திருத்தத்தை அவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. இங்க வந்து சில தமிழ்லாம் இருக்கும், நான் போட்டு பக்கத்துல கால் போடுவோம், பாத்துக்கிறீங்களா? இப்பெல்லாம் நான் போட்டு பக்கத்துல என்ன பண்றீங்க? கால் போடுறீங்க. ஆனா அப்போ நான் அப்படி கிடையாது. அவர் அச்சிடுவதற்காக என்ன பண்ணாரு, சில நாட்கள் வந்து இப்படி இருந்துச்சு. நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. சில நாளாம் போட்டு பெரிய நான் பொண்ணா எப்படி போடுவோம், அப்படி போட்டு அப்படி சூழ்ச்சி விடுவோம். அது பெரிய நானும். இன்னைக்கு பெரிய நான் பொண்ணா பக்கத்துல என்ன போடுறோம்? காலை எடுத்து போடுறோம் இல்லைங்களா? அது வந்து சிக்கன் பால்கு காலத்துக்கு முன்னாடி வந்து வேற மாதிரி நாளை வந்து இப்படி போடுவாங்க, இப்படி போடுது எல்லாம் இருந்துச்சு. சிக்கன் பால்கு வந்தாரு, அச்சிட எந்திரத்தில் என்ன பண்ண போறாரு, வேத புத்தகத்தை முதல்ல ஏற்ற போறாரு. கொஞ்சம் சில மாற்றங்களை தமிழை செய்ய வேண்டும். தமிழை கற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரா, அழகா அந்த காரியத்தை மாத்தினாராம். அவருக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, பெரியார் வந்தாரு. பெரியார் சில வார்த்தைகள் என்ன பண்ணாரு, சில வார்த்தைகள் ரொம்ப கடினமா இருக்குது, இது எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பெரியார் மாத்தினாரு. இதெல்லாம் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கையெழுத்து காட்டுங்க. இப்ப நீங்க என்ன கேளுங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் தெரியும். நான் எதனா தேவைன்னா தேடுவேன், பைத்தியமா தேடுவேன். போயிட்டு கண்டுபிடிச்சுன்னா வச்சுக்க விட மாட்டேன். எப்போ டைம் கிடைக்கும், எப்போ நம்மளை நிக்க வைப்பாங்க, எப்போ இதை சொல்லலாம், எப்போ தேவன் இதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பாருன்னு பார்த்துக்கினே இருப்பேன். ஏன்னு கேளுங்க, பக்கத்தில் கை வச்சுக்கிறீங்க, கேளு ஏன்? ஏன்னா நான் அறிவாளின்னு உங்களுக்கு காமிக்கணும். அல்லேலூயா. எப்படி காமிக்கனா, புத்தி இல்லாதவன் தான், 9ஆம் கிளாஸ் தான், ஆனா நான் தேவனுக்குள்ள என்னை தேவன் வளர்த்துக்கிறார்ல, அந்த அதை காட்டினல எனக்கு ஏசப்பா எப்படி வளர்த்துக்கிறார் பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டினல. நீங்க சொல்லுவீங்களா, பாத்தீங்களா எப்படி நாங்க அங்க பிள்ளைங்களை வளர்த்து வச்சுக்கணும்னு சொல்லி, என் தேவன் என்னை எப்படி வளர்த்தாருன்னு உங்களுக்கு காட்டினல. 9வது படிச்ச முட்டாளியே அப்படி வளர்த்து வச்சுக்கிறாருன்னா அப்போ உங்களெல்லாம் எப்படி வளர்ப்பாரு? அவருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களா, வேற மாதிரி உங்களை கொண்டு போயிடுவாரு. அவர் டியூனிங்லாம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்போ சிக்கன் பால்கு வராரு, அவர் வந்து சில எழுத்துக்கெல்லாம் அழகா மாத்துறாரு. உடனே நம்ம இன்னைக்கு வேத புத்தகத்தில் பார்க்கணும்னா அதெல்லாம் சீக்கன் பால்கு கொண்டு வந்தது. அவர் தமிழ் அழகா, அப்ப தமிழ் ரொம்ப பாத்தீங்கன்னா இப்படி போட்டீங்கன்னா ஆனாக்கே 5 ஊர் கவர் ஆயிடும். ஆனா ஆவன்னா அதுக்குள்ளேயே பைபிள் முடிஞ்சிடும்னா
அப்போ அவர் எல்லாத்தையும் அழகா மாத்துறாரு, சேஞ்சஸ் பண்றாரு. எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணி அழகா கொண்டு வந்து வேத புத்தகத்துல சரித்திர புத்தகம் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் மாத்தி அழகா கொண்டு வர்றாரு. இப்பெல்லாம் ரூத்லாம் பாத்தீங்கன்னா அழகா என்ன பண்ணிக்கிறாரு, ரூ போட்டு. அப்போ ரூ எப்படி இருக்கு தெரியுங்களா? ரூக்கு வந்து பானை மாதிரி வரும். சாதாரணமாக நீங்கள் இப்படி பார்க்க மாட்டீங்க. அந்த ரூ வந்து பெருசா அப்படி முன்னாடி போயிட்டு அப்படி வரும், தவளை மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் சிக்கன் பாலுக்கு தான் மாத்தினாரு எல்லா காரியத்தையும். நிறைய காரியங்களை தேவ மனுஷர்கள் மாத்துறாங்க. நம்ம என்னத்தை மாத்துறோம் சொல்லுங்க? நம்ம என்னத்தை மாத்துறோம்? அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அங்கே அந்த ஊர்ல பிறந்த நகோமிக்கு அது தெரிய மாட்டேங்குது. நகோமி பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு கூட 2 குமாரரோடு கூட எங்க போனாங்க? மோவாப் தேசத்திற்கு கடந்து போனார்கள். வாசிங்கம்மா. மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி, ஒருவன் பேர் மக்லோன். இப்போ நம்ம ரூத்தை பார்த்துட்டோம். சரி, ரூத்து புத்தகத்துல வந்து நகோமியை பார்த்துட்டோம். நகோமி வீட்டுக்காரர் யாருன்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? மக்லோனா கிளியோனா? எலிமெலேக்கு. நல்ல வேலை நான் வச்சுக்கிறீங்க. மக்லோனும் கிளியோனும் யார் தான்? யாரு பசங்க? நகோமியுடைய பசங்க. நீங்க ரூத்துக்கு பசங்களை ஆக்கிடக்கூடாது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக கேளுங்க. ஏன்னா நான் திடீர்னு கேட்பேன், நீங்கள் கரெக்டான பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ இங்கே ரூத்து புத்தகத்தில் நகோமி எங்கேருந்து போகிறாங்க? பெத்லகேம் ஊர்லேருந்து எங்கே போகிறாங்க? மோவாப்புக்கு. மோவாப்பை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெத்லகேம்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அடைக்கலமா இருப்போம். ஏன்னா அந்த அம்மா சொல்லுப்பா, நான் நிறைவுள்ளவளாய் கடந்து சென்றேன். இன்னைக்கு என்ன வந்துச்சு? எனக்கு குறைவு வந்துச்சு. காரணம் என்னன்னா நகோமி தான் காரணம். நிறைவா இருக்கும்போது எங்க இருந்திருக்கணும்? பட்டணம் எப்படி வேணாலும் போட்டுமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை எப்படிதான் வச்சுக்கிறாரு? நிறைவா தானே வச்சுக்கிறாரு. இல்ல பிரதர், பட்டணத்துல ஒரே பிரச்சனை. அதெல்லாம் வேணாம். நீ ஆசீர்வாதமா இருக்கிறியா? நீ பிளஸ்ஸிங்கா இருக்கிறியா? நீ தேவனுக்கு உண்மையா இரு. நீ உலகத்தையே நீ நம்ம பார்வைலாம் எப்படி இருக்கும்? நம்மள பார்க்க மாட்டோம். ஆண்டவர் இவ்வளவு அழகா நம்மளுக்கு ஆடையை கொடுத்து அலங்கரிச்சு அழகா வச்சுக்கிறாரு. எதுவுமே இல்லாத எனக்கு அழகா என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ உங்களெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாரு. நான் அதை தான் பார்க்கணும். என்ன ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயம் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதை பார்க்கறது விட்டு இப்போ அவங்கள பார்க்குறேன். அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்து நீ என்ன சாதிக்க போற? அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? ஊரை பார்த்து பார்த்து தான் நம்ம வாழ்க்கை நிறைய நேரத்தில் விட்டுறோம். அல்லேலூயா. நகோமி ஊரை பார்த்துச்சு. ஏன்னா தேசத்துல அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற வரும் நாட்களிலே தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனா நகோமி ஆசீர்வாதமா தான் இருந்துச்சு. நகோமி எப்படிதான் இருந்துச்சு? ஆசீர்வாதமா தான் இருந்துச்சு. இருந்திருக்கணும். ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நீ பிறக்க போற நட்சத்திரம் தோன்ற போற, நீ பிறக்க போற ஊர்ல நான் இருப்பேன், என்ன நீ ஆசீர்வதிப்பேன்னு விசுவாசிச்சேன்னு கர்த்தர் உன்னை கண்டிப்பா இருக்கிற இடத்துல ஆசீர்வதிப்பாரு. துக்கமா இருக்காத. எதுவும் இல்லைனாலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. நீங்க ருமானிய தேசத்துல பார்க்கல, 70களில் பார்த்து பாருங்களேன். கிறிஸ்தவர்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? சாக்கடைக்குள்ள போட்டு வச்சிருவாங்க. அந்த நாற்றத்தில் அவர்கள் இருந்தாக வேண்டும். ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இருந்தவர்களும் உண்டு. இன்னைக்கு மோவாப் தேசத்திற்கு துரிதமா கடந்து செல்கின்றோம். மோவாப்பை குறித்து எரோமியா சொல்வதை கொஞ்சம் கேட்போம், எடுத்து வாசிப்போம். எரோமியாக்கு எழுதின நிருபத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எரோமியாக்கு எழுதின நிருபம் 48வது அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். எப்படி மோவாப் எப்படிதான் வாழ்ந்துதான்? இப்ப இந்த அம்மா எதை தேடி அங்க போகுது? சுகத்தை தேடி. கொழுத்து போச்சுன்னா என்ன பண்ணும்? அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருக்கும்போது எங்க தான் இருக்கணும்? இருக்கிற இடத்துல. ஆண்டவரே, நீ இருக்கிற இடம் தான் எனக்கு. இப்போ மோவாப் தேசம் எப்படி இருக்குதுன்ட்டு 11வது வசனம். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்தில் இருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும், அது வண்டல்கள் மேல் என்ன பண்ணுச்சு? எதுக்குமே ஷேக் பண்ணவே இல்லை, எதுக்குமே ஷேக் ஆகல. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க புரியல பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காஃபி எத்தனை பேர் வீட்டில் கருப்பு காபி போட்டுக்கிறீங்க? நம்மள நாங்களாம் கருப்பு காப்பி குடிக்கிறாள். பால் காப்பி தான் குடிப்பேன். இல்லை பிரதர், நான் அங்கே போய் தான் குடிப்பேன்.
அதெல்லாம் வேற விஷயம். ஒரு காலகட்டத்தில் கருப்பு காப்பி இல்லாத வீடு எந்த வீடுமே, நானும் குடிச்சுக்கிறேன், எங்கள் வீட்டிலாம் கருப்பு காப்பி தான், சந்தோஷமாக குடிப்போம். இந்த கருப்பு காப்பி நம்ம போட்டுன்னா உடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, வடி கட்டுவோம். என்ன பண்ணுவீங்க, பொறவாக்கி தொட்டு பொற சாப்பிடுவோம், பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் நான் சொன்னதை கேட்டுன்னு சாப்பிடுங்க. பொற சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வண்டல்களோடு சாப்பிட மாட்டோம். அது என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸில் வடிகட்டி வச்சு வடிகட்டி அப்படி தானே சாப்பிடுவோம். இங்கே ஆனால் மோவாப் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், அது தன் வண்டல்களோடு கூட இருக்கிறதா, அதுக்குள்ள அசசி இருக்கிறது, அதுக்குள்ள பாமை இருக்குது. அது என்ன பண்ணல, வெளியே அனுப்பாதபடிக்கு, அசைவை கொடுக்காதபடிக்கு, வெளியே இருந்து பார்க்கிறவங்க எல்லாம் எப்படிமா ரொம்ப செழிப்பா இருக்குதுரா மோவாப்பு அப்படின்னு இருக்கத்தக்கதாக இருக்குதுன்ற பிம்பத்தை வெளியே எல்லாருக்கும் காண்பிக்குது. அங்கே ஜனங்கள் போய் விழுறாங்க. இப்படித்தான் எலிமெலக்கும் போய் விழுந்தாரு. அங்க வண்டல்களுக்கு எதுவும் தெரியல. அவர் பெரிய வியாபாரி. நகோமியுடைய வீட்டுக்காரர் அவர் பயங்கரமான வியாபாரி. நகோமி தான் வீட்டுல இருக்கும், பசங்களை பார்த்துக்கிறதெல்லாம் நகோமி பொறுப்பு. ஆனா எலிமெலக்கோட வேலை என்ன தெரியுமா, அவர் வியாபாரியா இருக்கிறபடினால ஒவ்வொரு ஊருக்கா போவாராம். எந்த ஊர் நல்லா இருக்குது, எந்த ஊர் நல்லா இருக்குது. ஆனா இங்க போனா எப்படி இருக்குது, மோவாப் எப்படிதான் இருக்குதுன்னு வேதம் அழகா சொல்லுது. மோவாப்பு சுகமா இருக்குது. உள்ள போறாரு, வாட்டர் பெட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. நகோமி வீட்டுக்காரர் ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சோ டயர்டியா. வாட்டர் பெட்ல பார்த்தா எப்படி இருக்கும், எப்படிப்பா இருக்கும், இப்படி சொல்லும். கருப்பு காப்பியோடு கூட பிஸ்கட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், புறம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அதனுடைய அருமை எப்போ தெரியும்னா, நல்ல மழை அடிக்கும் போது அந்த கருப்பு காப்பி போட்டு, அல்லேலூயா, நம்ம இமேஜினேஷன்லாம் பண்ணி ஒன்று இருக்க ஒரு கப்பு காப்பி வந்துடணும். அதில் வர சிலர் ஒற்றைக்கல்லையை கொட்டி கொடுப்பாங்க. நம்மளால சும்மா சாப்பிடாதுங்க, அது மெனுன்னு தான் சாப்பிடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இவர் போறாரு மோவாப்புக்குள்ள, ரொம்ப சுகமா இருக்குது அந்த ஊரு. வராரு, வீட்டுக்கு வராரு. அம்மா நகோமி, உனக்கு விஷயம் தெரியுமா, நான் போய் வந்த வியாபார ரீதியா போன ஊர்லயே தி பெஸ்ட் எதுதான், மோவாப்பு. ரொம்ப அழகான ஒரு போனாங்க. பெட் எல்லாம் பார்க்க நம்ம உள்ள போயிட்டு சான்ஸே இல்லை. அவ்வளோ படுத்தா அப்படியே தூக்கம் அல்லுது. படுத்தா தூக்கம் என்னவதா சொல்ல மாட்டேன், படுத்தா தூக்கம் அள்ளுது. அல்லேலூயா. என் கூடயே சொன்னாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா நானும் கம்முன்னு இருப்பேன். அவ்வளோ சுகம். எங்க சொல்ல மாட்டேன்றீங்களே, எங்க நோவாப்பு இல்ல, மோவாப்பு. மோவாப் தேசம். ஆனா உள்ள எப்படியாப்பட்ட தேசம் தான், வண்டல்கள் நிறைந்த தேசம், அசுசிகள் நிறைந்த தேசம். உள்ள அப்படிதான் இருக்குது. ஆனா வெளியே பார்த்தா சுகமா இருக்குது. இப்போ இங்க யார் போடுது, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்கே போக கூடாது. உன் பார்வை மேலோட்டமா இருந்துச்சுன்னா நீ ஆழத்துல என்ன இருக்குதுன்னு தெரியாமல் என்ன பண்றவ, வாழ்க்கை வாழ்ந்துருவ. அப்படி வாழாத. அங்க உள்ள நடக்கிற காரியத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அது தேவனுக்கு பிரியமா இருக்குதா, அந்த இடத்துல போனா நம்ம வாழ்வடைய முடியுமா என்பதை யோசனை பண்ணி பார்த்தா நிச்சயமாய் வண்டல்கள் உள்ள எந்த காரியத்துக்குள்ளேயும் நீ கடந்து போக மாட்ட. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்கே நகோமி வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, மாமா போயிடலாம், எல்லாரையும் கூட்டின்னு போறாங்க. மோவாப்பை குறித்து அங்கே தொடர்ந்து அப்படியே படிங்கம்மா. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது, மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அது வண்டல்கள் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி எப்படி இருக்குது, அதுல உள்ள மண்டல்கள்லாம் இருக்கிறபடியினால அது ருசி அப்படியே நிலைச்சிருக்கிற மாதிரியே காட்டுது. அல்லேலூயா. இப்ப மோவாப்பை எப்படியாப்பட்ட பார்வையில பார்க்கணும், நீ ஆழமா பாப்பியா மேலோட்டமா பாப்பியா? சிலருக்கெல்லாம் பிரதர் ஃபாரின் போனா செம்மையா இருக்கும் பிரதர், போனவனுக்கு தான் தெரியும் ஜம்முன்னு இருக்கா இல்ல கும்முன்னு இருக்கான்ட்டு. அல்லேலூயா. நான் சின்ன வயசுல நான் வண்டி ஓட்டுவேன். சின்ன வயசுல இருந்து என்ன பண்ண மாட்டேன், வெளியூருக்குலாம் போக மாட்டேன். ஏன்னா நான் போய் அவஸ்தைப்பட்டுக்கிறேன். நம்மளுக்கு தூங்குறதுக்கு இடம் இருக்காது, தூக்கம் வராது, சாப்பாடு இருக்காது, அங்கே போய் தமிழ் புரியாது, இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டுக்கிறதுனால நான் போக மாட்டேன்.
நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, ஃபாரின் போனால் நிறைய சம்பாரிச்சலாம். அது வண்டல்கள் உள்ளது. மேலே பார்க்கறதுக்கு எப்படி தான் தெரியுது, ஃபாரின் அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, அவ்வளோ ரோடு இருக்குது, அதுக்குது இதுக்குது எல்லாம் இருக்குது. என்னுடைய நண்பன் இருக்கிறான் ஐயப்பன் சொல்லிட்டு ஒருத்தர், இன்னைக்கும் வந்து ஃபாரின்ல தான் இருக்கிறாப்புல. இன்னைக்கு பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருக்கிறாப்புல. அன்னைக்கு இதுல இருந்தாப்புல, சவுதியில் இருந்தாப்புல. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு அவன் போய் அவன் 3 மாதம் கல்யாணம் 3 மாசத்துல கடந்து போறான். அவன் போயிட்டு அவன் குழந்தை 5 வயசு இருக்கும் மொத்தம் இங்க வந்தவன் 1 வயசு பிறந்த நாளைக்கு வரல, குழந்தை பிறந்த நாளைக்கு வரவே இல்லை. சம்பாதிக்கிறேன் போனான். 5 வருஷம் கழிச்சு வரான். வந்து பார்க்குறான், வீடெல்லாம் அழகாக அம்மா கட்டிக்கிறாங்க, ரொம்ப அழகாக கட்டிக்கிறாங்க. எல்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வீட்டு வால்லாம் பார்க்குறான், வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி அம்மா அழகாக வீட்டை செம்மையாக கட்டிக்கிறாங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ அம்மா அழகாக ரொம்ப வீட்டை நல்லா கட்டிக்கிறாங்க. ஆனால் 90 லட்சம் ரூபாய் கடன். எவ்வளோ? இப்போ மறுபடியும் அவன் எங்கே போனோம்? மோவாப்புக்கு போயே ஆகணும், வண்டல்குள்ள தேசத்துக்கு போயே ஆகணும். அது பார்க்கறதுக்கு மேலோட்டமாக எப்படி இருந்தாங்க, ரொம்ப செழிப்பாகுது பிரதர். சிலர்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க யூடியூப்ல, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர், தயவு செஞ்சு வந்துடாதீங்க, சாப்பாட்டுக்கே இல்லை, ஒட்டகம் மேய்த்து கொண்டு இருக்கிறோம். நான் வண்டி ஓட்ட தான் எனக்கு கூட்டு வந்தாங்க, நான் ஒட்டகம் மேய்த்து கொண்டு இருக்கேன். அவன் சொல்லுவான், காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணுமா, காலையில் 4 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு 4:30 மணிக்கு போய் பஸ் ஸ்டாப்பில் நிற்கணுமா, ஒரு பஸ் அவனை பிக்கப் பண்ண வருமா, அது ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் அவனை விடுமா, அங்கே 5 மணி ஆகிடுமா, 5 மணிக்கு போயிட்டு அவன் கை ஃபிங்கர் வச்சுட்டு பஸ் எடுக்கணுமா, அவன் பஸ் எடுத்து 11 மணிக்குள்ள ஃபேக்ட்ரிக்குள்ள போகணுமா. ஃபேக்ட்ரியில் மத்தியானம் காலையில் டிஃபன் கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, எல்லாம் கிடச்சிரும்பா. ஆனால் திருப்பி நான் என்ன பண்ணோம், நைட்டுக்கு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரதுக்குள்ள திருப்பி நான் கொண்டு வந்து ஃபேக்ட்ரியில் பஸ்ஸை விட்டுட்டு திருப்பி பஸ்ஸை பிடிச்சி அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அங்கேருந்து ரூமுக்கு வந்து வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். என் கஷ்டம் யாருக்கும் தெரியல. எங்கள் அம்மா 90 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. நான் இன்னும் 5 வருஷம் போனாதான் இந்த காரியத்தை முடிக்க முடியும். ஒருவேளை மோவாப் வெளியிருந்து பார்ப்பதற்கு அழகாய் தெரியலாம், ஆனால் உள்ள வண்டல்கள் உள்ள என்பதை நான் பார்க்காதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்தேனா, நான் போகிற இடம்லாம் நம்ம இருக்கிற பட்டந்த காட்டிலும் வெளியே போனோம் பயங்கரமாக இருப்போம் நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் உள்ள வண்டல்கள் இருக்கிறதை யார் பார்க்கல. அதனால தான் அந்த அம்மா அழகாக சொல்லுது என்னன்ட்டு. நீங்கள் ரூத்தில் போய் பார்த்தீங்கன்னு தெரியும். 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அந்த அம்மா சொல்லுது, வாசிங்கம்மா பார்க்கலாம். ரூத்து 1:21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் எப்படி வர பண்ணிட்டாரு, நிறைவா தான் போனேன்பா, ஆனா குறைவா வந்திருக்கிறேன். நிறைய காரியங்களை பேசணும் தான் ஆசை. ஏன்னா மோவா குறித்து யெரேமியா ஒரு பெரிய காரியமே சொல்லியிருப்பாரு. நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மோவாப்பை குறித்து பார்க்கறதுக்கு வீட்டில் போய் ஒரு முறை வாசிச்சு பாருங்கள். யெரேமியா எழுதின நிருபத்தில் 48வது அதிகாரம், அப்படியே அந்த 48வது அதிகாரம் முழுசையும் வாசிச்சு பாருங்களேன். நிறைய காரியத்தை எங்க சொல்லியிருப்பார். ஆனால் நிறைவுள்ளவளாய் போனவளை குறைவுள்ளவளாய் மாற்றுவது எதுதான்? பெத்லகேம் அல்ல, மோவாப்பே. நான் நிறைவுள்ளவளாக தான் உள்ள போனேன். ஆனால் உள்ள என்ன காரியம் இருந்தது இல்லை. அந்த அம்மா கூட்டுட்டு போன புருஷன் செத்து போனாரு, பிள்ளைகள் செத்து போனது, தண்ணி மரமாக எங்கே நிற்கிறது. கர்த்தரோ கிருபை பாராட்டி ரூத் என்ற ஒரு மருமகளை கொடுத்து அந்த அம்மாவை மறுபடியும் எந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிற்க வச்சாரு. அந்த அம்மா சொல்லுதுப்பா, பெத்லகேமிலே ஆகாரம் கொடுக்கின்ற என்று கேட்ட பொழுது அந்த அம்மா எழுந்துச்சான், இப்போ உயிர் அடைஞ்சிச்சான். இப்போ மோவாப்ல இருந்தா இதுக்கு மேல நான் எப்படி சுகமா வாழ்க்கை வாழ முடியாது, நான் பெத்லகேமுக்கு கரெக்டா கடந்து போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 மருமகளையும் கூட்டு வந்து ஒரு மகளை சொல்றான், நீ வீட்டுக்கு போறதா போயிடுமா. ஒரு மருமக சொல்றான், நான் உயிரே போனாலும் உன் கூட தான் வருவேன். பெத்லகேமுக்கு வந்ததுனால இன்னமும் நகோமியை குறித்து பேசுறோம். நீ வாழ்வடைய வேண்டுமானால் அது தேவ சமூகமே அல்லாமல் வேற எங்கேயும் இல்லை. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தை விட்டு எத்தனை தூரம் போனாலும் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மோசே சொல்வதை கேட்போம். மோவாப்பை குறித்து மோசே என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம். மோசேயும் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு இல்லையா ஏதாவது ஒரு காரியத்தை. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒரு குமாரனை பெற்று யாரு? அல்லேலூயா. அதுக்கப்புறம் படிங்க கீழே.
இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு. இது யாருன்னு தெரியுமா? இது லோத்துக்கு 2 பொண்ணு இருந்தாங்க இல்லையா? அந்த 2 பொண்ணுங்களும் தவறாய் போய் என்ன பண்ணிட்டாங்க? முதல் பெண்ணுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் தான் என்னது? மோவாப்பு. அவரு மோவாப்பு தேசத்திற்கு, மோவாப்பு எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான் தலைவர். அதுதான் அங்க மோசே அழகா சொல்றாரு, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப்பியருக்கு தகப்பன். அவங்க எல்லாருமே இருக்கிற தேசம் தான் மோவாப். அது எப்படிப்பட்ட தேசம்? சொகம். அல்லேலூயா. மோசே இதை மறக்கல. ஒருவேளை இப்படியாப்பட்ட காரியத்தில் போய் சிக்கி கொள்ளாத. ஏன்னா இங்க என்ன இருக்குது? மோவாப் பார்க்கிறதுக்கு செழிப்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத இடம் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. நிறைவு வர வேண்டும் என்று விரும்புகின்றவன் பெத்லகேமிலே தங்கப்பார். வார்த்தையை கேளு. நிறைய வார்த்தைகளுங்க தேவனுக்குள்ள இருக்கும்போது நிறைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. வார்த்தையை கேளுங்க. நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. எப்பப்ப நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் வேதத்துக்குள்ள போயிடு. அதனுடைய அழகெல்லாம் தேடிப்பாரு. அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அத்தனை பிரம்மாண்டமுடையதா இருக்கிறது. நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியாத காரியங்கள் வேதத்துக்குள்ள இருக்கிறது. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் அது அழகு தெரியும். அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் எழுதின நிருபத்துல 6வது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும். இல்ல, முன்னாடி 7 வாசிங்க சகோதரி. தேவ வசனம் எப்போ உனக்கெல்லாம் விருத்தி அடைந்ததான் அற்புதமா அடையாளமா நடக்கும். என் வாழ்க்கையில அற்புதமே நடக்கல பிரதர்னா வசனம் உள்ள இல்ல. எம்டியா இருக்கிற பாக்கெட்டுக்குள்ள ஒண்ணுமே உள்ள ஏதாவது பூரணமா இருந்தா தானே ஒரு மிராக்கலே நடக்கும். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே, ஒரு நிறைவு வரட்டும். வேதத்தை சார்ந்த ஒரு நிறைவு எங்க வாழ்க்கையில வரட்டும். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷர்கள் தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. ஒரு நிறைவு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க மோவாப்பை பார்த்து ஒருவேளை அங்கே போய் சேர்ந்து விடாதபடி ஆண்டவரே, பெத்லகேமிலே நாங்கள் இருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவ தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் ஒரு விசையாய் எங்களை தாழ்த்து கொண்டோம். எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. மோசே எப்படி தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஆவலோடு கூட காத்திருந்தாரோ, அதே போல இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஆவலோடு கூட காத்திருப்பது மட்டும் அல்ல, கர்த்தர் செய்த சகல காரியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போறோன்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சீனாய் மலையின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆசதாகம் தீர்க்கவாயோ இந்த வேளையிலே. எல்லாம் ஒப்பு கொடுத்து